ராஜஸ்தானில் ஆற்று வெள்ளத்தில் வேன் அடித்துச் செல்லப்பட்டதில் சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கூகுள் மேப்பை பார்த்து தவறுதலாக சேதமடைந்த பாலத்தின் வழி சென்றதால் விபரீதம் நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? ராஜஸ்தான் மாநிலம் பில்வாராவில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் கானாகடா கிராமத்தைச் சேர்ந்த 9 பேர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிந்ததும் ஒரே வேனில் அனைவரும் சொந்த ஊர் திரும்பி இருக்கின்றனர். நள்ளிரவு நேரத்தில் கனமழை பெய்ததால் மாற்றியாகண்டிய அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பனாஸ் ஆற்றில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பனாஸ் ஆற்றுப்பாலத்தின் வழியாக போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் கானாகடா கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மாற்று வழியாக ஆற்றை கடந்து செல்ல முயன்றிருக்கிறார்கள். இதற்காக வேன் ஓட்டுநர் கூகுள் மேப்பின் உதவியை நாடியிருக்கிறார். தன்னுடைய செல்போனில் கூகுள் மேப் காட்டிய உப்ரேரா பாலத்தின் வழியாக வேனை வேகமாக ஓட்டிச் சென்றிருக்கிறார். நள்ளிரவு நேரத்தில் பாலத்தில் சென்றபோது ஆற்று வெள்ளத்தில் வேன் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேரும் சிக்கிக் கொண்டு உயிருக்கு போராடி இருக்கின்றனர். பாலத்திலிருந்து வெகு தொலைவிற்கு வேன் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 5 பேர் மட்டும் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு மேற்கூரைக்கு வந்திருக்கின்றனர். அதில் ஒருவர் செல்போன் மூலமாக கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் மற்றும் உள்ளூர் மக்கள் அங்கு விரைந்து வந்திருக்கின்றனர். அப்போது வேனின் மேற்கூரையில் இருந்தவர்கள் செல்போனில் டார்ச் லைட் அடித்து சமிக்ஞை கொடுத்திருக்கின்றனர். அதை கண்டு அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் கிராம மக்களின் உதவியோடு 5 பேரையும் பாதுகாப்பாக மீட்டனர். ஆனால் 2 சிறுமிகள் மற்றும் 2 பெண்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டனர். அவர்களை தேடும் பணி காலையில் தொடர்ந்து நடைபெற்றது. அதில் ஒரு சிறுமி மற்றும் 2 பெண்களின் உடல்களும் மீட்கப்பட்டன. எஞ்சிய ஒரு சிறுமியை தேடும் பணி தொடர்ந்தது. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். போலீசாரின் விசாரணையில் உப்ரேரா பாலம் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் கடந்த 3 ஆண்டுகளாக மூடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அதை அறியாமல் நள்ளிரவில் கூகுள் மேப்பை பார்த்தபடி வேனை ஓட்டிச் சென்றதால் இந்த விபத்தும் நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தை தொடர்ந்து உப்ரேரா பாலம் வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். ஆன்மீக நிகழ்வுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது ஆற்று வெள்ளத்தில் வேன் அடித்துச் செல்லப்பட்டதில் சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் ராஜஸ்தானில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.